ஹலோ வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோ தாங்க. நான் வந்து ரெசின் ஆர்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரெசின் ஆர்ட் ரிலேட்டடாக சில ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து ரிசீவ் ஆகிருந்தது. அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெசின் ஆர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, சில ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளவர் ஷேப்ல மோல்டு வாங்கியிருந்தேன். இந்த மோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு பர்த்டே கிஃப்ட், ஆனிவர்சரி கிஃப்ட் இதெல்லாம் மேக் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா கீ செயின் ரிங் தாங்க வாங்கியிருந்தேன். நான் வந்து மீஷோல இருந்து வாங்கியிருந்தேன். பட் நம்ம மேக் பண்ண கீ செயினும் அந்த கீ செயின் ரிங்கையும் கனெக்ட் பண்றதுக்கு அந்த ரிங் ரொம்ப ஸ்மாலா இருந்ததுனால பெருசா நான் ஒன்று வாங்கியிருந்தேங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டூல் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, கிராஃப்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் மெயினா வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரா எட்ஜஸ் இருக்கும் இல்லைங்களா? டீபர் பண்றதுக்காக வாங்கியிருந்தேன். டீபரிங் டூல் இருக்கு. பட் சில இடத்துல இந்த மாதிரி டூல் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக நான் வாங்கியிருந்தேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 3 இன்ச்சஸ்ல இந்த மோல்டு வாங்கியிருந்தேங்க. இது ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசை. ஸோ வாங்கியிருந்தேன். இது கார் ஹேங்கிங்ஸ் பண்றதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா மெட்டாலிக் பிக்மெண்ட் தாங்க வாங்கியிருந்தேன். இது வரைக்குமே நான் மெட்டாலிக் பிக்மெண்ட் யூஸ் பண்ணதில்ல. ஒவ்வொரு பிக்மெண்ட் ஒவ்வொரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இந்த மெட்டாலிக் பிக்மெண்ட் அப்படின்றது என்ன எஃபெக்ட் கொடுக்கும்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு பாட்டில் மட்டும் வாங்கியிருந்தேன், ஒயிட் கலர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த ப்ராடக்ட் எல்லாம் வாங்குறதுக்கு காரணமே இந்த ப்ராடக்ட்காக தான். எனக்கு வந்து 14 இன்ச்சஸ் கிளாக் ஆர்டர் வந்திருந்தது. ஸோ கிளாக் வித் அவுட்டர் ரிங், அக்ரலிக் ரிங்கோட வேணும். அதனால தான் இவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்துருந்தேன். கூடவே 12 இன்ச்சஸ் ரிங்கும் கூட நான் வாங்கியிருந்தேன். 14 இன்ச் எம்டிஎஃப் போர்டு வித் அக்ரலிக் ரிங் கஸ்டமர் கேட்டிருந்தது இந்த டைப்ல தான். ஸோ வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன். ரொம்ப சேஃபாக பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்காக தான் மற்ற ப்ராடக்ட்டும் நான் சேர்த்து ஆர்டர் கொடுத்துருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம தனித்தனி ஷிப்பிங் கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ இதெல்லாமே தேவைப்பட்டுச்சு, அதனால வாங்கியிருந்தேன். அடுத்ததா ட்ரையாங்கிள் ஷேப்ல கிச்சன் கனெக்டர் வாங்கியிருந்தேன். இந்த கிளிட்டர்ஸ் வாங்கியிருந்தேங்க. ரொம்ப நாளாக விஸ்லிஸ்ட்ல இருந்துச்சு. ஸோ வாங்கியிருந்தேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஃபிஷ் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓஷன் தீம் மேக் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அதனால ஸ்டார் ஃபிஷ் வந்து ஒரு 5 போல் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, பட்டர்ஃப்ளை ஷேப்பில் பேசல்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிசர்வேஷன் ஒர்க் லைக் ஹேர் ப்ரிசர்வேஷன், பிரஸ்ட் மில்க் ப்ரிசர்வேஷன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கோல்டன் சில்வர் கலரில் 5 பீசஸ் நான் வாங்கியிருந்தேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கீ செயினாகவும் மேக் பண்ணிக்கலாம். ஸோ சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கீ செயின் நான் சொல்கிறேன். இல்லைன்னா டாலராக கூட மேக் பண்ணிக்கலாம். அந்த கீ செயின் கனெக்டர் இருக்குது இல்லைங்களா? அது வந்து சில்வர் அண்ட் கோல்டு கலர் ரெண்டுலேயுமே நான் வாங்கியிருந்தேங்க. ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் வாங்கியிருந்தேன், ரவுண்ட் ஷேப்லேயும் வாங்கியிருந்தேன். உங்ககிட்ட கீச்சன் ரிங் இருக்குது. பட் அந்த கனெக்ட் பண்ணுற அந்த ஜம்ப் ரிங் கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா அதை மட்டும் நம்ம தனியாக வாங்கிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி பெசல்ஸும் வாங்கியிருந்தேன். இது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குங்க. சிலத்தில் வந்து அந்த செயின் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலதில் வந்து செயின் கனெக்ட் பண்ணாத மாதிரி நம்ம ஹோல்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணும், அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி பெசல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செயின் டாலராக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுலேயும் நம்ம ப்ரிசர்வேஷன் ஒர்க் பண்ணலாம். லைக் ஹேர் ப்ரிசர்வேஷன், நெயில் ப்ரிசர்வேஷன் இது எல்லாமே இதில் பண்ணாங்க. பிரஸ்ட் மில்க் ப்ரிசர்வேஷன் கூட பண்ணலாம். சிலர் வந்து கோல்டு அண்ட் சில்வரில் இல்லாமல் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கும் பண்ணி கொடுத்துக்கலாங்க. ரெசின் ஆர்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் இருக்குங்க. எடுத்ததுமே எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணி வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு ரெசின் ஆர்ட் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஜஸ்ட் 1000 rupees இருந்தாவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து டிரான்ஸ்லண்ட் பிக்மெண்ட். இது வந்து ஈபாக் பிராண்டில் நான் வாங்கியிருக்கேன். டிரான்ஸ்லண்ட் பிக்மெண்ட் என்ன எஃபெக்ட் வரும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து 2 பிக்மெண்ட் வாங்கியிருந்தேன். பிக்மெண்ட்லேயே நிறையா இருக்குங்க. மைக்கா பவுடர், பேர்ல் பவுடர், ஒபாக் பிக்மெண்ட், டிரான்ஸ்லண்ட் பிக்மெண்ட் இந்த மாதிரி நிறையா இருக்கும். நம்ம வாங்கி வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு பிக்மெண்ட் ஒவ்வொரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் இது என்னென்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலான்னு தெரியும். ஆல்ரெடி நான் சொன்னது போல தாங்க, எனக்கு 14 இன்ச்சஸில் கிளாக் ஆர்டர் வந்திருந்தது. கூடவே இந்த ப்ராடக்ட்டும் நான் சேர்த்து வாங்கியிருந்தேன். ஸோ ரெசின் ஆர்ட் பொறுத்த வரைக்கும் அட் அ டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு கஸ்டமைசேஷன் வருங்க. இப்போ வந்து 14 இன்ச்சஸ் கிளாக் அப்படின்னு சொல்லி வந்திருக்குன்னா அந்த ப்ராடக்ட் மட்டும் வாங்கிக்கிட்டாவே போதும். ஸ்டார்டிங்கில் 1000 rupeesல குட்டி குட்டி ப்ராடக்டாக மேக் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம்னு சொல்லி வெளியே சொல்லும்போது அவங்க வந்து கஸ்டமைசேஷன் கேட்பாங்க. ஸோ கிஃப்ட் மேக் பண்ணி கொடுங்க, கிளாக் மேக் பண்ணி கொடுங்க, என்னோட ஃப்ளார்ஸை ப்ரிசர்வ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த ஆர்டரை பொறுத்து நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோமே அதுக்கான ரிட்டர்ன் இல்லையே அப்படின்ற ஃபீலிங் இருக்காது.
இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்ட் ஒர்க் இல்லைங்களா? ஸோ கஸ்டமர் வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி மேக் பண்ணி குடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கான மெட்டீரியல் வாங்கிக்கணும். ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி, இது மேக் பண்றதுக்கு எனக்கு 15 to 20 டேஸ் டைம் வேணும்னு சொல்லி கேட்டுக்கோங்க. அப்பதான் நீங்க ப்ராடக்ட் வாங்கி அவங்களுக்கு மேக் பண்ணி குடுக்க கரெக்ட்டா இருக்கும். ஸோ அர்ஜென்ட் ஆர்டர் மட்டும் எடுக்காதீங்க. அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ற மாரி இருக்கும். உங்களால முடியும்னா மட்டும் அர்ஜென்ட் ஆர்டர் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பிரிண்டர் இருக்கு, தேவையான மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா அர்ஜென்ட் ஆர்டர் ஓகே. பட் நீங்க வந்து வெளிய இருந்து ப்ராடக்ட் வாங்கி அதுக்கப்புறமா மேக் பண்ணி குடுக்கணும்னா, டைம் கேட்டுக்கோங்க. அர்ஜென்ட் ஆர்டர் எடுத்துட்டு, நீங்க மேக் பண்ணி குடுக்காம டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட் ஆர்டர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு சில நாலேட்ஜ் இந்த ரெசின் ஆர்ட் ப்ராடக்ட் பத்தின நாலேட்ஜ் வந்து கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். இது தவிர நெறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய் ஃபிரெண்ட்ஸ்.